ஏண்டி எங்க எல்லாரையும் வர சொல்லிவிட்டு எடி உம்முன்னு நிக்கிற, எல்லாரும் வந்துட்டு என்னன்னு சொல்லுடி. ஏய் கிளவி, அவசரப்படாத, ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பேசுவோம், எல்லாரும் உட்காருங்க. ஏய் குரங்கு, ஒழுங்கா உட்காருடி. ஏய் சாரி பிளே. ஏய் கிளவி, சொல்றத எல்லாரும் கேளுங்க. ஏய் பக்கத்தூர்ல கேம்ப் போடுறாங்களாண்டி, அதாண்டி இந்த சளி பிடிச்சிருந்துச்சு, காய்ச்சல் தலைவலிக்கு மாத்திரை கொடுப்பாங்களே அந்த மாதிரி கேம்ப் போடுறாங்க. ஏய் ரோட்டன், நம்ம என்ன டாக்டரா, அங்க போய் நமக்கு என்னடி வேலை? என்ன வேலைன்னு சொல்லு சட்டுன்னு. ஏய் பரட்ட முதேவி, சொல்றதுக்குள்ள என்ன அவசரமா? சொல்றத கேளு. என்னன்னா அங்க போய் பில்லு வெட்டி கொடுத்து கிளீன் பண்ணி கொடுத்தா கை மேல சம்பளம் கொடுத்துருவாங்களாம். காசுடி காசு. ஏ காசு உடனே கையில தராங்களா? நானும் வேலைக்கு வரட்டி என் பேர் எழுதிக்க. ஏய் ரோட்டன், எனக்கு காசு அர்ஜென்ட்டா தேவைப்படுது, நானும் வேலைக்கு வரேன், என் பேர் எழுதிக்கோ. ஏய் ரோட்டன், என் பேர் எழுதிக்க, என் முடிக்கு ஷாம்பு வாங்கணும். ஏய் பரட்ட மூதேவி, ஓ முடிக்கு ஷாம்புங்கிறதுக்கு நீ வேலைக்கு வர போறியாடி? ஓகே, ஓ இஷ்டம், காசு கொடுத்தா என்ன வேணா நீ பண்ணிக்கோ. நீ என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்க, என்ன வேணும் சொல்லுடி. ஏய் நீ சொல்ற மாதிரி எனக்கும் வேலைக்கு வரணும்னு ஆசையா தாண்டி இருக்கு. நம்ம கையில காசு இருந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஆனா அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா எனக்கு புரட்டி போட்டு அடிச்சு போடுவாண்டி. சரி என் பேரை எதுக்கு எழுதிக்க, அந்த மனுஷனுக்கு தெரியாம போயிட்டு வந்துடலாம். ஏய் இங்க பாரு, சிம்ரன் கீழே இறங்கி உட்காரடி. அடக்கொடக்கமே இல்ல, நேரம் முண்டேன், உட்காரதுக்கல. ஏக்கா தெரியாம பட்டுச்சு, அதுக்கு யாக்கா இப்படி திட்டுற? ஏய் ஏக்கா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நீ வரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இப்ப வந்து நான் இன்னைக்கு நம்ம போய் அங்க ரவ தங்கணும். காலையில நேரமா வேலையை முடிச்சிட்டு மத்தியான சம்பளத்தை வாங்கிட்டு ஓடி வந்துடலாம். ஏய் ரோட்டன், நான் வரேன்டி, இப்பவே வரேன். ஏய் பரட்ட, நீ காசு நான் எங்க வேணா வருவனு எனக்கு தெரியும்டி. ஏய் நானும் வரேன்டி, வீட்டுல போய் தூக்குச்சட்டியில சோறு போட்டுட்டு வரேன். ஏய் நீ தான் அட்வான்ஸா இருக்க, திங்கிறதுக்கு மொத்த கொண்டு எடுத்துக்கிட்டு வரேன். ஏய் எனக்கு ஒரு தூக்கு பண்ணில சோறு ஊத்தி எடுத்துட்டு வா. ரோட்டனு நீ எதுவும் நினைக்காத சரியா? நான் உனக்கு சோறு கொண்டு வரேன் எங்க வீட்ல இருந்து. ஆனா எனக்கு வேலை கண்டிப்பா வேணும். ஏய் சிம்ரன், உனக்கெல்லாம் வேலை கன்ஃபார்ம் டி. ஆனா இவளுக்கு மட்டும்தான் வேணா மாட்டுக்கு. இந்த அக்கா எதுவும் சொல்லாம இருக்கா. ஏய் நானும் வரேன்டி, என் புருஷனை தேட மாட்டான்டி. ஆனா என் பிள்ளைங்க எதுவும் மாட்டி விட்டுருமோன்னு பயமா இருக்குடி. சரி வாங்க போலாம், போனோமா வந்தமான்னு இருக்கலாம். ஏய் கிளவி, புத்தி வந்துருச்சா? சரி வாங்க எல்லாம் நடக்கலாம், மெயின் ரோட்ல போயிட்டு லாரி ஏறி போலாம். என்னடி சொல்ற, லாரி ஏறி போகணுமா? ஏண்டி என் புருஷன் கிருஷன் பார்த்தா அவ்வளோ தாண்டி பயமா இருக்கு. உன் பேச்சை நம்பி வேற வரேன். ஏக்கா நீ வேணா வராம இருக்கா, சும்மா போறவங்களே கெடுக்காதக்கா. என்னங்கடி கழட்டி விட்டு போக பாக்குறீங்க? ஏண்டி உங்களுக்கு நான் வந்து நான் ஒண்ணுக்கு நிக்க மாட்டேனாடி. ஏய் கிளவி, பெரிய ஆளு கூட்டத்துக்கு நீ வேணும், பாடி கிளட்டு மூதேவி. ஐயோ என் புருஷன்ட்ட நான் வேற என்ன போய் சொல்லிட்டு வருவேன்னு தெரியல. சரி கிளம்புங்கடி, நடைய கட்டுங்கடி. ஏய் எல்லாரும் ஏந்திரீங்க, மெயின் ரோட்ல தான் போய் பஸ் ஏறணும். ஏய் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன்டி, நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம், பக்கத்தூருக்கு போனோம், ராத்திரி தங்கணுன்ற விஷயமே வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஏய் தாய் கலவி, நல்ல பிளான் போடுற நீ. ஏக்கோ அதெல்லாம் ஒண்ணு யாருக்கு தெரிய வராது, வாங்க போலாம். காசு மேலே காசு வந்தா ஒட்டிக்கிற வேலை இது. ஏய் மெயின் ரோட்டுக்கு போறோம், வேலைக்கு தான் போறோம். அண்டி எங்கடி காணோம்? ஏய் பரட்ட, அவசரப்படாதடி, அவ மட்டும் என்ன பண்ணுவா, வேலைக்கு கூட்டிட்டு போறதே பெருசு. ஏய் பரட்ட, ரொம்ப பேசினா இங்க உன்னை விட்டுட்டு போயிருவேன், ஒழுங்கா மரியாதையா நில்லு. ஹலோ ஹலோ, நான் தான் ரோட்டன் பேசுறேன். எங்க நாங்க ரோட்டுக்கு வந்துட்டோம், வண்டி அனுப்புங்க. இத வண்டி அனுப்ப மாட்டீங்களா? ஐயோ அப்புறம் நாங்க எப்படி வர்றது? ஏய் என்னடி சொல்ற, வண்டி வரலையா? ஏய் வண்டி வராம எப்படி வேலைக்கு போறது? ஏய் ரோட்டன் கையில 10 பைசா இல்லடி. ஏய் மூதேவிகளா, கொஞ்சம் அமைதியா இருங்கடி, போன் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹலோ ஏய், நான் உங்களுக்கு சொல்லல. சரி ஓகே, நாங்க எப்படியாவது வந்துடுறோம், வைங்க. ஏடி நடு தெருவுல நிக்க வச்சுட்டு என்னடி பேசிட்டு இருக்க? ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்கடி எல்லாரும். ஏக்கா நான் சொல்றத தெளிவா கேளு. அவங்க வண்டி அனுப்பிச்சு நம்ம வண்டியில ஏறி போனா கொண்ட நம்மளோட காசுல பாதி பிடிச்சுக்குவாங்க. நம்ம யாருக்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு போய்க்கலாம். ஏன் ஆமாண்டி, அவங்க அனுப்புற வண்டியில போனோம்னா காசை பிடிச்சிப்பாங்க, நம்மளே ஏதாவது ஒரு வண்டியில தொத்திட்டு போலாம். கரெக்ட், இப்பதான் நீ ஏன் வள்ளிக்கு வந்திருக்க. ஏக்கா அங்க பாரு, ஏதோ வண்டி வருதுக்கா, நவுத்து நின்னடி ஒரு நிமிஷம். ஏய் ஏய் ஆமாண்டி, வண்டி வருது, எல்லாம் ஏறுங்கடி. வண்டியில போறோம்டி, இன்னைக்கு முடிஞ்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம்னா. ஏய் ஏன் லூசு மாதிரி பேசுற பரட்ட? அப்படியே நம்ம ஒரு நாள் தங்கிட்டு ஜாலியா வரலாம். ஏய் பரட்ட கம்முனு வா, இல்ல நான் வண்டியில இருந்து தள்ளி விட்டுருவேன். ஏண்டி வண்டியில போகும்போது உங்க மாமன் கேமே பாத்திர போறாண்டி, பயமா இருக்குடி. ஏக்கா சும்மா உட்காருக்கா, எப்ப பார்த்தாலும் மாமா மாமன்ட்டு அந்த ஆளுக்கு ஒன்ன கண்ணு தெரியுதா? நீ மட்டும் தான் வண்டியில அதிசயமா போவியா? கம்முனு உட்காரு. ஏய் எல்லாரும் குதிங்கடி, டிரைவர் நிறுத்த மாட்டாரு, அப்படி எல்லாம் குதிங்க. ஏய் என்னடி கூட்டிட்டு வந்து குதிக்குதின்னு சொல்ற? ஏண்டி என் காலெல்லாம் உடஞ்சே போயிரும்டி. ஏய் எந்த ஊரடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியல, வேறடி வயித்தெல்லாம் கலக்குது. கலக்குச்சுன்னா அப்படி ஓரமா உட்காரு.
ஏய் ரோட்டனு இது சரியில்லை பார்த்துக்க. ஆமா என்ன ரோட்ல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்டு இருக்க, வேலைக்கு எந்த பக்கத்து போறது உம்முன் இருக்க. ஏய் எனக்கே தெரியலடி, புது ஏரியாவா இருக்கு, யார்கிட்டயாவது அட்ரஸ் கேட்கணும். ஏய் என்னடி சொல்ற, உனக்கே தெரியலையா? ஐயோ இவ்வளவு வேற நம்பி வந்துட்டமே. ஏய் ரோட்டன், எல்லார்ட்டையும் விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடாத, எங்கிட்ட போகணும்னு சொல்லு. ஐயோ எல்லாரும் இருக்க வேகத்தை பார்த்தா நம்மள அடிச்சிருவாங்க போலயே, எனக்கு ஒண்ணு தெரியலையே. ஏய் நிஜமா எனக்கு எங்கிட்ட போறதுனே தெரியல, சத்த நேரம் உட்காருங்க, அப்படியே ஓய்வு எடுங்க, காலையில பாத்துக்கலாம். ஏய் நீ பேசுறது கொஞ்சம் கூட சாரி இல்ல. ஆமா நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு எங்கிட்டு போறதுன்னு தெரியலன்னா இது என்னடி அர்த்தம்? ஐயோ ரோட்டன் பேச்ச நம்பி வந்தது தப்பு. ஏக்கா அங்க ஒருத்தன் வரான், அவனை கூப்பிட்டு ஏதாவது அட்ரஸ் கேட்போம் இரு. ஏ தம்பி, நாங்க இந்த மாதிரி வேற ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம், இது எந்த ஊர்னு சொல்லுப்பா. ஐயோ போச்சு, இன்னைக்கு எல்லாரும் நம்மள சாவடிக்க போறானுங்க. ஏக்கா ஏக்கா நம்மள நல்லா வச்சு செஞ்சு புட்டாக்கா. ஏய் ரோட்டன், அந்த பையன் என்னடி பேசுனா எனக்கு புரியவே இல்லை, உனக்கு புரிஞ்சுச்சா சொல்லு. ஏய் பரட்ட, அப்படி பார்க்காதடி, எனக்கு பயமா இருக்கு. ஏய் பரட்ட, நீ கொஞ்சம் இங்கிட்டு வா, வேணா சொல்றேன். ஏண்டி ஆறு கட்ட கழுத எங்கடி கூட்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு வாய புத்திரி வாய. ஏய் கேள்வி அடிக்காத, ஏய் சொல்றத கேளு, அடிக்காதடி. ஏய் அப்படி சாவடி கவிதாதக்கா. ஐயோ எங்க அப்பா வேற தேடுவாரு. ஐயோ இவள நம்பி வந்தது என்னோட தப்பு தான். ஏய் கிழவி, இப்ப நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு மட்டும் என்ன உங்களை வந்து ரோட்ல நிக்க வைக்க ஆசையா? ஏக்கா அனாவசியமா எதுக்கு இவ்வளவு அடிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாரும் தானே ஏமாந்து போனோம், நம்ம தப்பு தான் சரியா, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம், பசிக்குது வேற, வயிறு போட்டு கிள்ளுது. ஆமா பசிக்குது, இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஏக்கா நான் ஒன்று சொன்ன நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே, எனக்கு ஒரே ஐடியா தாக்கா இருக்கு, இப்போ மண்டையில ஓடிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லுடி, நீயாவது நல்ல ஐடியாவை சொல்லு. ஏக்கா நம்ம வெளியூர்ல தானே இருக்கோம், இங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு தெரியாதுக்கா, அதனால ஒரே வழிதாக்கா, நீங்க எல்லாம் நான் சொன்னா செய்வீங்களான்னு தெரியல. சிம்ரன் நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சிம்ரன் வளவள நிலுக்காம சொல்லு. ஏய் பரட்ட, உச்சகட்டத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். போற வரைக்கும் உன்ன வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், பொத்திக்கிட்டு நில்லுடி. ஏய் நீ என்ன ஐடியா சொல்றேன்னு சொல்லுடி. ஏக்கா ஆபத்துக்கு பாவல சொன்னா நீ திட்டி வேணும், எனக்கு பயமா இருக்குதுக்கா, அவளை அடிச்ச மாதிரி என்னையில ஒட்டுன்னு அடிச்சு கூடாத. ஏய் சிம்ரன் விளையாடுறியா? பசிக்குதுடி, என்னன்னு சொல்லு, இல்லைன்னா நான் அடிச்சிருவேன் அக்கா அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏக்கா ரொம்ப பசிக்குது, இங்கதான் கடையும் இருக்கும்க்கா, கையில காசு வேற இல்ல, இப்படியே உட்காந்து ஏக்கா ஒரு சாப்பிட்ற அளவுக்கு காசு வர மாதிரி கொஞ்ச நேரம் பிச்சை எடுக்கலாம்க்கா, பிச்சை எடுத்துட்டு ஆளுக்கு வர காசுல சாப்பிட்டுக்கிட்டு ஊரை பார்த்து கிளம்பலாம்க்கா. அடி பாவீங்களா, இப்படி கூட்டிட்டு வந்து பிச்சை எடுக்க விட்டுட்டீங்களேடி. ஏக்கா ஆபத்துக்கு பாவல்ல, பிச்சை எடுத்து நம்ம வயிற்றுக்கு தானே திங்க போறோம், பிச்சை எடுத்துட்டு அழுங்காம போயிடலாம். சரிடி என்னமோ பண்ணுங்கடி. இங்கே இருக்க வாரேன், எங்கேயாவது தட்டுக்கிட்டு கிடக்குதான்னு பார்த்துட்டு வாரேன், இந்த ரோட்டை நம்மள இப்படி வந்து விட்டுட்டாலே. என்னடி இவ்வளவு பெரிய கூடையை தூக்கிட்டு வந்திருக்க? ஏக்கா இங்க பாரு, இந்த கூடைய இங்க இருக்கட்டும், ஆளுக்கு ஒரு தட்டு தரேன், அந்த தட்டில் போயிட்டு எல்லாரும் பிச்சை எடுத்துட்டு வந்து இந்த கூடையை ரொப்புங்க, தின்னுபிட்டு வயிற்றுக்கு போக மீதி இருக்கிற காசு எடுத்துட்டு ஊரை பார்த்து போய் சேருவோம். இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாலே. ஏக்கா உனக்கு மட்டும் பெரிய தட்டுக்கா, தட்டை ரொப்பீர் எப்படியாவது. அப்ப இங்கேயே கடந்து நீ சாவடி, நாங்க பிச்சை எடுத்துட்டு மீதி காசை எடுத்துட்டு ஊருக்கு போயிருவோம், உனக்கு சோறும் வாங்கி தரமாட்டோம். ஏய் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எங்களை கூட்டிட்டு வந்து இப்படி பிச்சை எடுக்க விட்டது இல்லாம பிச்சை நீ எடுக்க மாட்டேன்னு சொல்றியாடி? நீ ஊர் பக்கமா உனைய விளக்கு மக்களையும் சாத்துறேன். ஏய் ரோட்டன், எனக்கு அவ்வளோ வருது வாயில, திட்டி பிடுவேன், ஒழுங்க மரியாதையா வேலையை பாரு. ஏக்கா அப்படியே எல்லாரும் உட்காருங்கக்கா, வரவங்க போறவங்க கிட்ட காசு வாங்கிட்டு போலாம். ஐயா சார் பிச்சை போடுங்க சார், ஐயா சார் பிச்சை போடுங்க சார். ஐயா பிச்சை போடுங்க, ஒரு 2 ரூபாய் அதை போட்டுட்டு போடா. ஐயோ என்ன பேசுறானே விளங்கலையே, காசாவது போட்டு போடா, மணிடா மணி. சார் 1 ரூபா 2 ரூபா மணி போடுங்க சார், 1 ரூபீ சார், 1 2 3 சார். ஏக்கா என்னக்கா இந்த ஊர்ல பிச்சை கூட போட மாட்டேங்கிறாங்க? ஏ அவமானமா இருக்குடி, ஏடி 2 புள்ள பெத்தவளை கொண்டு வந்து இப்படி பிச்சை எடுக்க விட்டுருக்கியேடி. ஏடி ரோட்டனு நீ நல்லா இருப்பியாடி? என் புருஷனுக்கு தெரிஞ்சா இன்னும் என்ன நடக்குமோ எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க, விடுங்க, இது ஒரு விஷயம் இல்ல, பாத்துக்கலாம். ஏதாவது பேசுனீங்கன்னா உதச்சு போட வேண்டி, ஒழுங்க மரியாதையாரு.
ஐயா சாமி, பெரியவரே, தெரியாம வந்து மாட்டிட்டோம். ஒரு மணி போடுங்களேன், காசு போடுங்களேன் ஐயா. ஏக்கா இது சரிப்பட்டு வராது. ஆளுக்கு ஒரு மூலையில பிச்சை எடுக்கலாம். என்ன ஆளுக்கு ஒரு மூலையில போங்க. ஆமாண்டி, ஒரே இடத்துல நின்னா ஒரு ஆளுக்கு தான் பிச்சை போடுறாங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் நின்றுவிட்டு ஆளுக்கிட்ட ஒரு ரூபா வாங்கிட்டு வரலாம். வாங்கடி. ஆமாக்கா, நீ சொல்றதா சரி. நான் போறேன் இப்பவே. இங்க பாரியா படத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறா. எடுத்து தோலை. அப்படியாவது நீ தானே எங்களை இந்த நிலைமைக்கு கூட்டிட்டு வந்த. பிச்சை எடுத்து பாத்திரத்தை ரொப்படி. என்னடி இவ்ளோ பணம் வந்திருக்குது? எப்படி? ஆமா, எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சு? கடவுள் தான் நமக்காக அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்க்கா. இதை எடுத்துட்டு எப்படியாவது ஊரை பார்த்து போயிடலாம்க்கா. சோறு கூட வேண்டாம். ஏக்கா, இந்த படத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இப்பவே பஸ் ஏறி ஊருக்கு பார்த்து போலாம்க்கா. ஐயோ இவ்ளோ பணம் யார் அனுப்பியிருப்பா? கடவுள் தான் நம்ம கஷ்டத்தை பார்த்து அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். சீ, நான் உட்கார்றி நாயே. ஐயோ ஏக்கா சாரிக்கா, கவனிக்கலக்கா. ஏ சாமி, அடக்க உடக்கம் இல்ல உனக்கு கொஞ்சம் கூட. சிம்ரனு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிற. சி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஏய் சிம்ரன், சீ நாரது போட்டேன். ஏய் எந்திரிடி. ஏதோ ஒரு புண்ணியவா காசு அனுப்பிச்சுட்டு போயிருக்காரு. ஊரை பார்த்து போலாம். செத்துக்கிட்டு போயிட்டியா? எந்திரி. ஏய், ரொம்ப சோகத்துல இருக்க மாதிரி நடிக்காத. எந்திரிடி. வாங்கடி, ஊரை பார்த்து போகலாம். அந்த காசை எடுத்துக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கடி. எவ்வளவு வேலையை கூப்பிட்டா அது இதுன்னு சொல்லிவிட்டு எவளையும் நம்பி வரக்கூடாது. முக்கியமாக இங்கே படுத்து கிடக்குறாளே, அவளை நம்பி வரக்கூடாது. சரியா? ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். யாரும் இந்த மாதிரி மறுபடியும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எவ்வளவு வேலைக்கு கூப்பிட்டா நாக்க தொங்க போட்டுட்டு நம்ம போக கூடாது இனிமே. சரியாக்கா? அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் போலாவாக்கா? பங்க பிரிக்கா. மிச்ச காசு இருந்தா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏ சிம்புன்னு வாயை கிளறாத. செருப்பு எடுத்து இப்படி மூஞ்சிலே அடிச்சு போய் 40 வச்சுக்க. இருக்கிறதே பசுக்கு 10 மாதிரி தெரியல. இதில் வேற பங்கு பிரியா. புத்திய போட்டு கட்டுறா பாரு நாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாராவது வேலை தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னா நீங்க யாரும் போகாதீங்க. கூட்டிட்டு போயிட்டு இப்படி பாதியில இறக்கி விட்டு போயிருவாங்க. முக்கியமா லாரிலலாம் ஏறாதீங்க. அவங்க ஆந்திரா கேந்திரா எங்கேயாவது இறக்கி விட்டாங்கன்னா நமக்கு மொழிகள் தெரியாம கஷ்டப்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.